முள்ளங்கி அண்ட் அதோட கீரையை வச்சு ஒரு ஃபேமஸான நார்த் இந்தியன் மூலிகை சப்ஜி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பிஞ்சி முள்ளங்கி அந்த கீரையோட வர்றது மோஸ்ட்லி இந்த வின்டர் சீசன்ல ரொம்பவே நிறைய மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். இதை நான் பாஜ்ரா சப்பாத்தியோட ரொம்ப ஹெல்த்தியா சர்வ் பண்ணிருக்கேன், அதாவது பெர்ல் மில்லட், தமிழ்ல கம்பு. ஸோ இதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கீரை, தண்டு, முள்ளங்கி இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நல்லா கழுவி அலசி ஆற விட்டு ஃபைனா சாப் பண்ணிடுங்க. இந்த முள்ளங்கியும் கீரையும் வச்சு நம்ம சவுத் இந்தியன் சாம்பார், கூட்டு எது செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே நான் ஒரு வெள்ளரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்திருக்கேன். இதோட காம்போ ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இது எல்லாத்தையும் ஈக்குவலா ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதை பண்றதுக்கு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து கடாயில ஒரு கரண்டி மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய், இதுல 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 3 பச்சை மிளகாயை வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 4 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய், தண்டு இதெல்லாம் சேர்ந்து வெந்த பிறகு நம்ம மசாலா பவுடர்ஸை சேர்த்துக்கலாம். என்னென்ன